أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை. இந்த ரமலான் மாதத்தில் மாணவ செல்வங்களை வைத்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இதை தொகுத்து வழங்குகின்றோம். இதன் மூலம் மக்களுக்கு மார்க்கத்தை அறிய செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இளைய சமுதாயத்தை ஒரு மறுமை சிந்தனை உடைய மார்க்க பற்றுள்ள ஒரு சிந்தனை உடைய ஒரு சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை அனைத்து தரப்பட்ட மக்களும் சிந்திப்பதற்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் மக்களுக்கு ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். இந்த சஹர் நேர நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு கேள்விகளை நாம் மக்களுக்கு கொடுத்து அந்த கேள்வியின் மூலமாக மக்களுக்கு மார்க்கத்தை அறிய செய்து இதில் இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு மார்க்கத்தை இந்த இளைய பருவத்திலேயே அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அர் ரஹ்மான் அணியினர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பேர் அப்துல்லா, நான் திருச்சி மாவட்டம் வருகநேரி கிளை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ் முகமது யஹ்யா, பன்றாடை கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது சாஹித், சாய்மலை கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ராசித், சுவாய்மலை கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஜாசில், சோழபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது கைசர், மதுரை மாவட்டம், கோரிப்பாளையம் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது உமர், மதுரை கிளை, சுப்பிரமணியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது யாசிர், கோரிப்பாளையம் கிளை, மதுரை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் சலீம், எஸ்எம்புரம் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் அப்துல் லத்தீஃப், திருச்சி மாவட்டம், வரகநேரி கிளை. ஓகே, தயாராக வந்திருக்கீங்க. போட்டிகளை சென்றலாம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது தாரிக், கிரைம் பிரான்ச் கிளை, மதுரை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அகமது நிஹால், ஜீவாநகர் கிளை, மதுரை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அஃபிக் முகமது, ஜீவாநகர் கிளை, மதுரை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் பக்ருதீன், கிரைம்ராஜ் கிளை, மதுரை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது ஆதில், திருச்சி மாவட்டம், தர்கா கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது தல்ஹா, தர்கா கிளை, திருச்சி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்துல்லா, பெரம்பலூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சாதிர், பெரம்பலூர் மாவட்டம், லப்பைகுடிக்காடு கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பிலால், பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஹசன், பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் கிளை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர் மேடை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்றார்கள். இதில் உங்களுக்கான அந்த சுற்றுகள் என்னென்னு தெரியுமா? முன்னாடிய விதிகள் எல்லாம் தெரியும். 10 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுக்களிலும் உங்களுக்கான கேள்வி அங்கே திரையில் காண்பிக்கப்படும். அந்த கேள்விக்கான ஆப்ஷனும் அங்கே கொடுக்கப்படும். அதற்கான நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்துக்குள்ள பதில் சொல்ல மதிப்பெண் எடுக்கலாம், இல்லைன்னா மதிப்பெண் போயிடும். சரிங்களா? முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற முதல் சுற்று. இந்த முதல் சுற்றுக்கான முதலாவது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில். உலக மக்களுக்கு இறுதி தூதரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆப்ஷன் டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரமே போடலையே, நேரமே தேவையில்லை, நாங்கள் கொடுத்துட்றோம், உடனே பதில் சொல்லிடுறோன்னு சொல்லி முதல் கேள்விக்கு 1 நிமிடத்திலேயே எங்களுக்கு நேரமே வேண்டாம் என்ற அளவுக்கு முதல் கேள்வியை சொல்லியிருக்கிறாங்க.
பார்த்துடலாமா சரியான பதில் தானான்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க. சரியான பதில் தான் என்பதை பார்க்கலாம். மிகச் சரியான பதில். முதல் சுற்றில் முதல் கேள்வியை சரியா பதில் சொல்வதன் மூலமாக 50 மதிப்பெண்களை எடுத்திருக்கீங்க. இதற்கான ஆதாரம் புகாரில 335வது செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இறை தூதரும் தத்தமது சமுதாயத்திற்கு மட்டுமே இறை தூதராக நியமித்து அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் மனித இனம் முழுவதற்கும் இறுதி தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வின் தூதரர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறுகள்லாம் சொல்லியிருக்காங்களா? அடுத்த கேள்வி, முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி, நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாரின் தோளில் ஏறி விளையாடும் சிறுமி யார்? இந்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. ஆப்ஷன் ஏ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. உமாமா ரலி. ஆப்ஷன் ஏ உமாமா ரலி. ஆப்ஷன் ஏ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கரெக்ட் தானா? கரெக்ட். நேரம் இருக்கு. தவறா சொன்னா மாறிடும், மதிப்பெண் போயிடும். கான்ஃபிடென்ட் மசூரா பண்ணியாச்சா? எல்லாம் பேசிட்டு தான் சொல்றீங்க. எல்லாம் பேசிட்டு மசூரா பண்ணி தாங்க சொல்றோம். அதனால எந்த குளறுபடியும் இல்லை. நீங்கள் தாராளமா என்ன பண்ணுங்க, அந்த கேள்வியை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து நீங்க தப்பா சொல்லிட்டா வேற ஒருத்தங்களுக்கு ஆப்ஷன் போயிடும். பரவாயில்லையா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்றாங்க, போடுங்க. சரியான கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ், முதல் கேள்வியில சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. இதற்கான ஆதாரம் புகாரில 516வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் புதல்வி ஜைனப்புக்கு அபுல் ஆஸ் பின் ரபியா பின் அப்தி ஷம்ஸ் அவர்களுக்கும் பிறந்த தம் பேத்தி உமாமா பின் ஜைனப்பை தமது தோளில் சுமந்து கொண்டு தொழுவிக்கிறார்கள். சிரவணக்கம் சஜிதா மற்றும் ருக்கு செய்ய சொல்லும் போது உமாமாவை இறக்கி விடுவார்கள். நிலைக்கு செல்லும் போது மீண்டும் உமாமாவை தமது தோளில் தூக்கி கொள்வார்கள். கரெக்டான பதிலை சொல்லி முதல் சுற்றுல அந்த அணி போல நம்மளும் மார்க் எடுத்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி தொடர்ச்சி அடுத்தடுத்த சுற்றுல ஏற்றலாமா? போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போது தெரியுது இன்றைய தினம். அடுத்த முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி அஷம் ஷனீனருக்காக. சலாம் சொல்வதன் மூலம் யாரை தொந்தரவு செய்யக்கூடாது? ஆப்ஷன் ஏ உறங்கியவர்கள், ஆப்ஷன் பி சபையில் உள்ளவர்கள், ஆப்ஷன் சி வீட்டில் உள்ளவர்கள், ஆப்ஷன் டி வெளியே உள்ளவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சலாம் சொல்வதன் மூலம் யாரை தொந்தரவு செய்யக்கூடாது? நல்லா யோசிங்க. இந்த ஆப்ஷனை விட்டுட்டீங்கன்னு சொன்னா வேறு அணிக்கு மாற்றப்பட்டுரும். மசூரா பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ உறங்கியவர்கள். ஆப்ஷன் ஏ உறங்கியவர்கள் கரெக்ட் தானா? எல்லாம் மசூரா பண்ணியாச்சு. எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா? ஆப்ஷன் ஏ உறங்கியவர்கள் தான். அந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கும், யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சரியான்னு பார்ப்போம். மிக சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. முதல் சுற்றுல 50 மதிப்பெண்ணை எடுத்தாச்சு. பிஸ்மில்லான்ட்டு துவங்கியாச்சு. மாஷா அல்லாஹ். ஆதாரம் அஹ்மதுல 22,692வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எங்களிடம் வந்து உறங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பாதவாறு விழித்திருப்பவருக்கு கேட்கக்கூடிய வகையில் சலாம் சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு முன்மாறி என்றால் எதை அவர்கள் சொல்லி கொடுப்பார்களோ அதை தானும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதை பேசுகிறாங்களோ அதை தான் செய்ய மாட்டாங்க. அதற்கு நேர் மாற்றமாக ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க, ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வாங்க. ஊழலை பற்றி பேசுவாங்க, ஊழல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அப்படிப்பட்டவர்களாக இல்லை, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருப்பாங்க. அதைத்தான் இந்த செய்தி நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த சுற்றின் இறுதி கேள்வி, 4வது கேள்வி அத்தக்பீர் அணியினருக்காக. 4வது கேள்வி உங்களுக்காக திரையில்.
தினமும் சுன்னத்தான தொழுகையை ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துகள் தொடர்ந்து செய்த நபி தோழி யார்? ஆப்ஷன் ஏ உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி உம்மு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. 30 வினாடி இருக்கு. கரெக்டா பதில் சொன்னா 3 அணியினர் போல நம்மளும் மதிப்பெண்ணை பெற முடியும். தப்பா சொல்லிட்டா ஆப்ஷன் ஏ உம்மு சலாமா ரலி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதில் தானா? இல்லைன்னா உங்க வாய்ப்பு யாருக்கு போகும்? எதிர் அணிக்கு போயிடும். எதிர் அணிக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த சுற்றுல மதிப்பெண் முன்னாடி வந்துருவாங்க, லீடிங்ல போயிடுவாங்க எல்லாத்தை விட. பரவாயில்லையா? கான்ஃபிடென்ட். சரியான பதில் உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா பார்ப்போம். தவறாக சொல்லிவிட்டீர்கள். அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக உங்களுக்கு 15 வினாடி கொடுக்கப்படும். உம்மு தல்ஹா சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் உம்மு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? நீங்களும் தவறா சொல்லிட்டீங்க. அங்க ஆதாரத்தை பார்ப்போம். முஸ்லிம்ல 1319வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காயத்துகள் சுன்னத் தொழுகிறாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது. இதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டிருந்து அதிலிருந்து 12 ரக்காயத்துகள் நான் கைவிட்டதே இல்லை என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டதிலிருந்து ஒரு நாளும் நான் என்ன பண்ணல, அந்த தொழுகை விட்டதில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். தவறான பதிலை சொல்லியதுனால வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கு. போனஸ் கிடைச்சிருக்கும், நீங்களும் வாய்ப்பு இழந்துட்டீங்க. இருந்தாலும் இன்னும் 9 சுற்று இருக்கு. உறுதியா இருந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னோம்னா புள்ளிப்பட்டியலில் முதன்மையா வர வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி. 2வது சுற்று. இந்த 2வது சுற்று விடுபட்டதை கண்டுபிடிக்கணும். அங்க உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படும், திரையில் காண்பிக்கப்படும். அதுல டேஷ் போட்டு அதுக்கு அடுத்து இடையில விடுபட்டிருக்கும். நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது ஒவ்வொரு பரீட்சையிலும் இந்த மாதிரிலாம் வரத்தனை செய்யும். அதே டைப்ல தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விடுபட்டதை கண்டுபிடிக்கணும், பொறுத்துக, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. இப்போ விடுபட்டதை கண்டுபிடிப்போம். இந்த வாய்ப்பு அஷம்ஸ் அணியினருக்காக முதல் கேள்வி. நீங்க நேரடியாக பதிலை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா 100 மதிப்பெண். தவறா சொல்லிட்டா அந்த வாய்ப்பு அடுத்த அணிக்கு சென்றோம். நீங்களும் தவறா சொல்லிட்டா அடுத்த அணிக்கு போகும். ஒவ்வொரு அணிக்கும் அந்த நேரம் குறைக்கப்பட்டு செல்லும். நீங்களே சொல்லிட்டா 100 மதிப்பெண்ணை பெற்று முன்னணியில் வந்திருக்கலாம். ஆனால் கரெக்டா மஷூரா பண்ணி சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஜோதிடரிடம் சென்று எதை பற்றியாவது கேட்டால் அவ்வாறு கேட்டவற்றை டேஸ் நாட்களில் தொழுகை அங்கீகரிக்கப்படுவதில்லை. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. கேள்வியை பார்த்தாச்சா? மஷூரா பண்ணுங்க. டேஸ் நாட்களின் தொழுகை அங்கீகரிக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. 30 நாட்கள். 30 நாட்கள் சரிதானா? சரி. தவறா இருந்தா வாய்ப்பு அணிக்கு மாற்றப்பட்டுரும். பரவாயில்லையா? உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. இந்த வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்காக தவறான பதிலை சொன்னதனால் உங்களுக்கான நேரம் அங்கே துவங்கியாச்சு. பலமான ஆலோசனையா இருக்கு, ஆனா நேரம் குறைவா இருக்கு. மசூரா சொல்லி முடிஞ்சிருச்சா? நேரம் 40 நாட்கள்.
40 நாட்கள் என்று சரியான பதிலை சொல்லியிருக்காங்களா என்பதை பார்க்கணும். கான்ஃபிடென்ட்டா 40 தானா? திரையில் பதிலாக இருக்கிறது. 40 நாட்கள் என்பது சரியானது. ஜோதிடரிடம் போய் குறி கேட்கக்கூடிய ஒரு செயலை செய்தால் ஒருவருடைய 40 நாள் தொழுகை வீணாகிவிடும். சரியா? அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 4488வது செய்தியாக முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சுற்றுல ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு 50 கிடைச்சிருக்கு. அடுத்த இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. நமக்கான கேள்வி எப்படி வரும்னு தெரியலையே. அடுத்த கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இறை நம்பிக்கை கொண்டோரே டேஸ் அடிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. இருப்பா, ரொம்ப அவசரப்படாத, மைக் எடுக்காத, வையி அப்படின்னு அழகாக என்ன பண்றாரு, மஷ்ரா பண்ணி முடிவு சொல்லுவோம். நிதானமா நேரம் தான் 30 செகண்ட் கொடுக்குறாங்க. இல்ல முன்னோர்களின் அடிச்சுவடுகளை. கரெக்ட் தானா? பார்த்துடலாமா? தவறா சொன்னா கேள்வி யாருக்கு போவோம்? அடுத்த அணிக்கு போயிடும், நமக்கு வராது. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்களா என்பதை பார்ப்போம். தவறான பதில். இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. மூட பழக்கங்களே, மூட நம்பிக்கைகளே, மூட நம்பிக்கைகளை, இறை நம்பிக்கை கொண்டோரே டேஷ் அடிச்சுவர்களை மூட நம்பிக்கைகளே, மூட நம்பிக்கைகளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் தானான்னு பார்ப்போமா? கரெக்ட் தானா? உங்களுக்கான நேரமும் முடிந்து விட்டது. தவறான பதில். இந்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சைத்தானின் அடிச்சுவடிகளை பின்பற்றாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே சைத்தானின் அடிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள் என்று பதிலை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். சரியான பதிலை சொல்லி இந்த சுற்றுல போனஸ் பாயிண்ட பெற்றாச்சு. எல்லாருடைய முகத்திலையும் பார்த்தா அப்படியே பூரிப்பா இருக்கு. ஆஹா, எங்களுக்கான கேள்வியை தாண்டி அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அல் குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 21வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த ஒரு பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த சுற்றுல 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. வந்த போனஸை விட்டுட்டு இப்ப நமக்கான கேள்வியை எதிர்கொள்ள போறோம். உங்களுக்கான கேள்வி, அல்லாஹ்வுடைய பாதையில் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்தின் நன்மையை போன்றது. அது 7 கதிர்களை விளைவிக்கின்றது. ஒவ்வொரு கதிரிலும் டேஸ் வித்துக்கள் உள்ளன. கேள்வி நிறைய கேட்டிருப்போம், சொன்ன மாதிரி இருக்கே, ஆனா எங்க அந்த உள்ளத்துல கிடக்குன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க. நேரம் முடிய போகுது. 7 வித்துக்கள் பாத்துருவோமா? 7 தானா? தப்பா சொல்லிட்டா நம்ம வாய்ப்பு பறி போயிடும். நேரமும் முடிஞ்சிருச்சு. தவறான பதில் 7 என்பது தவறான பதில். அடுத்த வாய்ப்பும் வருது. அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆயிரம் வித்துக்கள் உள்ளன. 1000 வித்துக்கள் உள்ளன என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா? இல்லை, தவறான பதில். இதுல விட்டுட்டீங்களே போனஸ் பாயிண்ட. இல்லைன்னா இந்த ரவுண்ட்லயே போனஸ் எடுத்து முன்னாடியே வந்துட்டு இருக்கலாமே. அடுத்த அணியினருக்காக அஷம்ஸ் அணியினருக்கு 100 வித்துக்கள் உள்ளன. ஒன்று சொல்லி பார்த்தாங்க, நம்ம ஒரு 100 சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை நான் குர்ஆன்ல படிச்சிருக்கேன் அதன் மூலம் சொன்னேன்னு சொல்றீங்களா? எப்படி? குர்ஆன்ல படிச்சது ஞாபகம் இருக்கா?
இல்லை அங்கே 7 இங்கே ஒரு 100. கரெக்ட் தானா? 100 என்பது சரியான பதில். இதன் மூலம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, போனஸ் விட்டாச்சு. இப்போ நமக்கான கேள்வி எதிர்கொள்வோம். உங்களுக்கான ஆதாரம் 2வது அத்தியாயத்தில் 261வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. நாம் வாக்களித்த நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்காக மூசா தமது சமுதாயத்தில் டேஸ் பேரை தேர்ந்தெடுத்தார்கள். எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தார்கள் எண்ணிக்கை தான் வருது. உங்களுக்கான நேரம் மஷூரா பண்ணியாச்சா? இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நிறைவடைஞ்சிருச்சுன்னா வாய்ப்பு வேற. 4 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். 4 பேர், 4 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் என்பது சரியா? தவறான பதில். இந்த வாய்ப்பு யாருக்கு போகுது? அஷம்ஸ் அணியினருக்காக செல்லுது. போன கேள்விக்கும் போனஸ் பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. 10 என்று சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட் தானா? நேரம் இருக்கு, மாத்திரதா தான் மாத்திக்கலாம். கரெக்ட், கன்ஃபார்ம். தவறான பதில். அடுத்து இந்த வாய்ப்பு தக்வீருக்கு விட்டதை பிடிச்சிடலாம். யோசிச்சு கரெக்டாக சொன்னால் இந்த பதிலுக்கான மதிப்பெண் பட்டியல் நாமும் உள்ளே வந்துடலாம். 1 என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சரியான பதில் இல்லை. இந்த வாய்ப்பு அத்தாரிக்கு 15. நம்ம எண்ணிக்கைன்னு வந்த பிறகு ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் தானே அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தவறான பதில் 70 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அல் குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 155வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகையால் 4வது கேள்விக்கு 4 பேருமே சரியான பதில் அளிக்கவில்லை. இதன் மூலம் இந்த செய்திக்குண்டான தகவலை நாம் தெரிந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் 70 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற செய்தி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடையின் 3வது சுற்று. இந்த 3வது சுற்று, இதற்கான முதல் கேள்வியை இந்த சுற்றுல பதிலும் எழுத்தும் என்ற இந்த 3வது சுற்றுல உங்களுக்கு திரையில ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதிலை நீங்க சரியா சொல்லிட்டா 50 புள்ளிகள் கிடைக்கும். அந்த பதிலுக்கான ஆன்சரையும் எழுத்துக்களை கொண்டு வந்து அடுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கும் 50, 100 பாயிண்ட் எடுத்துடலாம். அப்ப போயிடலாமா? இதற்கான வாய்ப்பை அத்தாரிக் அணியினருக்காக முதல் கேள்வி. வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படும் அத்தியாயத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அல் ஹஷ்ர், ஆப்ஷன் பி அஸ்ஸஃப், ஆப்ஷன் சி அஸ்ஸாஃப், ஆப்ஷன் டி அல் ஜும்ஆ. இந்த கேள்விக்கான பதில் அல் ஜும்ஆ. அல் ஜும்ஆ. அதுலயே வந்துருச்சு எங்களுக்கு தான் பதில், உடனே சொல்லிடுவோன்ட்டாங்க. சரியான பதிலான்னு பார்ப்போம். சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அந்த எழுத்துக்களை எடுத்து அடுக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 50 புள்ளி எடுத்துடலாம். 2 பேர் இங்க வந்து நின்றுக்குங்க, 3 பேர் அங்க போங்க. பேர் எழுத்துக்களை பார்த்துடணும். எப்படி நம்ம கண்டுபிடிச்சி இதில் ஒரு 50 புள்ளியை எடுத்துடணும். ஓகேவா? விட்டுறக்கூடாது. ஓகே, தயாராக இருக்கிறாங்க. டைம் ஸ்டார்ட். ஓடுங்க. 45 வினாடிகள் உங்களுக்காக கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட உடனே எடுத்து வச்சிடணும். எடுத்துட்டு வாங்க. வந்துருச்சா? 3 எழுத்து வந்துருச்சு. இன்னும் 2 வரணும். இன்னும் 2 எடுத்துட்டு வந்துட்டா இன்னும் என்ன வரணும்? மூடா இன்னும் 15 செகண்ட் தானே இருக்கு. சீக்கிரம் இன்னும் 15 தான் இருக்கு. அதோ இருக்கு பாரு சொல்லு.
எனக்கே வந்து ஹார்ட் பீட் அடிக்குது. நேரம் முடிய போகுது, நேரம் முடிய போகுது. முடிஞ்சிருச்சே. இங்க இருக்கிறவனுக்கு தெரியுது, இந்த இருக்கு இவனுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையேப்பா. நேரம் முடிஞ்சிருச்சே. நான் போயிருந்தாலும் எடுத்திருப்பேன். என்ன இங்க நிக்க பேசிட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் வந்து விட்டதை பிடிச்சிடலாம்.